வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து ஏப்ரல் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னையோட நாள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஏன் அப்படின்னா இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவான எண்டிங் கொடுக்கறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ 13ஆம் தேதி நமக்கு 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா லீவு, 15, 16 இந்த 3 நாளையும் சேர்த்து கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு. அப்போது இன்னையோட மார்க்கெட், அதாவது இன்னைக்கு வந்து இந்த வாரத்தோட கடைசி ட்ரேடிங் டே, இது வந்து இந்த வாரம் பாசிட்டிவாக முடியுமா முடியாதா அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால இந்த வாரத்தோட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டே. எதுக்கு அப்படின்னா அடுத்த வாரம் மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் ஆக போகுதுன்னு. ஏன்னா இந்த வாரம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஏப்ரல் 22ஆம் தேதி வரைக்கும் ஈரானும் யூஎஸும் பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபயர் கொடுத்துருக்காங்க. அதாவது நாங்கள் 2 பேரும் பெரிய தாக்குதல் நடத்த மாட்டோம்னு சின்ன சின்ன தாக்குதல் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டுருக்கு. ஆனாலும் இது கொடுத்துருக்காங்க. இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி யூஎஸ் வந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஒரு பிளாக்கேட், ஒரு தடுப்பு மாதிரி அங்கே போட்டு அந்த கொஞ்சம் ஜியோபொலிட்டிக்கல் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, குளோபல் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆயில் வந்து குளோபல் மார்க்கெட்டுக்கு ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ ஆயிலோட சப்ளை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக. அதே மாதிரி ட்ரம்ப் வந்து யூகே, அதே மாதிரி அயர்லாந்து இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆயில் ரிசர்வ் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் குளோபல் மார்க்கெட்டுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்காக கேட்டுட்டு இருக்காங்க. இது ரெண்டாவது விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈரானும் யூஎஸோட இரண்டாவது தடவை அவங்க வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க பாகிஸ்தானில், இஸ்தான்புல்ல. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குளோபல் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் இண்டிகேஷன்ஸை கொடுத்துருக்கு. அதனால தான் கடந்த 3 நாளாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா கடைசி 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நிஃப்டி 50 பொறுத்தளவு 24,200 அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து கீழே வரவே இல்லை அப்படிங்கிறதா நமக்கு முக்கியமான விஷயம். ஓகே, இதெல்லாம் ஒரு குளோபல் நியூஸ். பட் மார்க்கெட்டோட டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னையோட நிஃப்டி 50 வந்து கேப் அப் அண்ட் கேப் டவுன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிஃப்டி 50 வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கொடுக்க போகுது. அப்போ இந்த ஃப்ளாட் ஓப்பனிங் வந்து ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. ஏன்னா மார்க்கெட் கீழே போகுதா அப்படிங்கிறதும் புரியலை, மேலே போகுதாங்கிறதும் புரியலை. ஆனால் நம்ம கவனித்தோம் அப்படின்னா நேத்தோட மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபாலிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தாலும் ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணல. அதாவது 24,200 அப்படிங்கிற நிஃப்டி 50யோட வேல்யூவை பிரேக் பண்ணாதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கிறத விட நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நமக்கு வந்து முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் கொடுத்துச்சு, ஒரு 400 பாயிண்ட்ஸ் கேப் அப். அந்த 400 பாயிண்ட்ஸ் கேப் அப்பை கேப் கவரிங் இன்னைக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நிஃப்டி 50 பொறுத்தளவு கேப் அப் அண்ட் கேப் டவுன் எதுவும் இல்லை ஒன்று. இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கேப் அப் அண்ட் கேப் டவுன் இல்லாததே ஒரு பேனிக்னஸை உண்டாக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு கிளியரான இண்டிகேஷன்ஸ் இல்லை. ஆனால் நம்ம என்ன கவனிக்கலாம் அப்படின்னா கடைசி 2 நாள் வந்து எஃப்ஐஐஸ் வந்து மார்க்கெட்ஸை பாசிட்டிவாக கொண்டு போனவங்க நேற்று எண்ட் ஆஃப் த டேல பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸும் ப்ரோஸும் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பியரிஷ் மார்க்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்போ இன்னையோட மார்க்கெட்டில் நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக கீழே வரதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் ஆயில் ப்ரைஸ் பார்க்கும்போது ஆயில் ப்ரைஸ் வந்து நமக்கு குறைஞ்சு தான் இருக்குது. யூஎஸ் டாலர் வர்சஸ் இந்தியன் ருப்பி நமக்கு பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ருப்பி கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் விட எஃப்ஐஐஸ் அண்ட் ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்லேருந்து உங்கள் ப்ராஃபிட்ஸ் எடுக்க பார்க்குறாங்க. ஸோ இன்னையோட இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் ஒரு வீக்லி கேண்டில் பார்த்தோம்னா ஒரு பாசிட்டிவான கேண்டிலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வாங்க இப்போ நம்ம டீட்டெயிலான அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்து இந்த 24,200லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி 23,800 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கேப் கவரிங் அப்படிங்கிறது நான் சொன்னேன் தெரியுமா? இந்த கேப் கவரிங் நான் என்னத்தை எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புதன்கிழமை ஒரு 400 பாயிண்ட் வந்து கேப் அப் இருந்துச்சு. ஸோ யூஸ்வலாக நிஃப்டி 50 வந்து இந்த கேப் கவரிங் வந்து ஈஸியாக பண்ணக்கூடியது தான். ஆனால் மார்ச் மாதமும் இந்த ஏப்ரல் மாதமும் பார்த்தீங்கன்னா தான் கேப் கவரிங் சீக்கிரமாக நடக்காமல் இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து ஏற்கனவே இந்த கேப் கவரிங்குக்கு ட்ரை பண்ணுற மாதிரி கொஞ்சம் வந்து நேற்று மார்க்கெட்ஸ் கீழே இறங்கியிருக்கு. ஆனால் ஒரு முக்கியமான ரேஞ்சான 24,200 வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணல. அப்போது இன்னையோட மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் நடந்தாலும் அங்கிருந்து கொஞ்சம் சரிவு நிலை வந்து நமக்கு இந்த கேப் கவரிங் கவர் ஆச்சு அப்படின்னா
மேக்ஸிமம் வந்து 23,850 வரைக்கும் வரலாம். ஸோ இப்போ இன்னையோட நிஃப்டி 50 வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபாலிங் மார்க்கெட்டாக இருக்குன்னு. அப்போ நிஃப்டி 50 டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சென்செக்ஸ் அண்ட் நம்மளோட பேங்க் நிஃப்டியும் ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போ 3 இண்டெக்ஸஸ்லையுமே கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து என்னோட பொதுவான கருத்தும் அண்ட் எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சும். ஆனால் மற்ற டேட்டாஸ் இருக்குது பாருங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த டேட்டாஸை வச்சு நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐயோட டேட்டா. ஸோ இந்த எஃப்ஐஐ அண்ட் ப்ரோஸ் வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டோட ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். என்னென்னா அவங்க வந்து நேற்று அவங்களோட பொசிஷன்ஸ் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து ஒரே நாளில் டக்குன்னு பொசிஷன் அவங்களால மாற்ற முடியாது. ஏன்னா மார்க்கெட்டில் லிக்விடிட்டி கிடைக்காது. அதனால தான் நீங்கள் நினைக்கலாம் எஃப்ஐஐஸ் வந்து தெரியுது பியரிஷ்னு, அப்போ நம்ம எல்லாம் பியரிஷாக போவோம்னு சொல்லிட்டு அவங்க ஏன் புல்லிஷாக போகக்கூடாதுன்னு. ஏன்னா எஃப்ஐஐஸ்னால அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக பண்ண முடியாது. ஸோ ஏன் ஸ்ட்ராங்காக பண்ண முடியாதுன்னா லிக்விடிட்டி தான் காரணம். ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எண்ட் ஆஃப் த டேல அவங்களோட நெட் மட்டுமே பார்க்கும்போது அவங்க வந்து கால் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. அப்போ இந்த கால் ஆப்ஷன் செல் பண்ணும்போது 50,000 குவான்டிட்டி செல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பையர்ஸாக இருந்திருக்காங்க. அப்போது இதுவும் 45,000 குவான்டிட்டிஸ் வந்து நெட் மீதி இருக்குது. அப்படிங்கிறனால அவங்களோட ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளவு, ஆக்சுவல் மார்க்கெட்டோட வேல்யூ எவ்வளவு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களால இந்த லிக்விடிட்டியை வந்து கிராப் பண்ண முடியாது. ஸோ இதுக்கான ஒரு சிம்பிள் டேர்ம் எக்கனாமிக்ஸில் இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன சொல்லுவோன்னா லிக்விடிட்டி கிராபிங். ஸோ அதனால அவங்களோட டேட்டா பப்ளிக் ஆகும்போது இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கும் ஸ்மால் ஸ்கேல் ட்ரேடர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரே நாளில் எஃப்ஐஸ் வந்து இவ்வளோ மணியை பம்ப் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்த நாள் அவங்களோட டெசிஷனை மாற்ற முடியாது. ஸோ அதனால தான் நமக்கு இந்த எஃப்ஐஐஸ் அண்ட் ப்ரோஸோட பொசிஷன் வந்து நமக்கு மார்க்கெட் ஸ்டடி பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்குது. அப்போது நம்ம இந்த எஃப்ஐஐஸ் பார்த்தோம் அப்படின்னா நெட்டு பியரிஷாக இருக்காங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ப்ரோஸும் பார்த்தீங்கன்னா நெட்டு பியரிஷாக இருக்காங்க. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா கடந்த வாரம் 13ஆம் தேதியிலேருந்து இதுதான் முதல் தடவை பார்த்தீங்கன்னா நெட்டு பியரிஷாக இருக்காங்க. அண்ட் நேற்றுமே பியரிஷாக தான் இருந்தாங்க. ஆனால் அந்த டிஃப்ரென்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது அதோட குவான்டிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எஃப்ஐஐஸ் பொறுத்தளவு நேற்றோட டிஃப்ரென்சஸ் பார்த்தீங்கன்னா புல்லிஷாக போகும்னு சொல்லி ஒரு 15,000 குவான்டிட்டிஸும் பேரிஷாக போகும்னு சொல்லி ஒரு 14,000 குவான்டிட்டிஸும். டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா வெறும் 1000 குவான்டிட்டி தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் இன்னையோட மார்க்கெட்டில் பார்த்தோம்னா நமக்கு 1,00,000 குவான்டிட்டிஸ் பக்கம், அதாவது 95,000 குவான்டிட்டிஸ் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஸோ 95 96 பக்கம் இருக்கும் கரெக்டாக நம்ம கால்குலேட் பண்ணோம்னா. ஆனால் இது ரெண்டுமே எவ்வளோ குவான்டிட்டிஸுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேரிஷாக போகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ இந்த இடத்துலேருந்து கம்ப்ளீட்டாக புல்லிஷ்லேருந்து அவங்க வந்து லைட் புல்லிஷ்க்கு மாறி இருக்காங்க. 10ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பியரிஷ், அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பியரிஷ். ஸோ ஒரே நாளில் அவங்களால பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை மாற்ற முடியாது. ஸோ அப்படிங்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும். காரணம் வந்து லிக்விடிட்டி கிராபிங் கஷ்டம் அவங்களுக்காக. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ குவான்டிட்டிஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கணும். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் தாண்டி, டிஐஸ் தாண்டி, ப்ரோஸ் தாண்டி எஃப்ஐஎஸ்கே எல்லா ஆர்டரும் ஃபில் ஆகும். அதுவும் அவங்க நினைக்கிற ப்ரைஸில் ஃபில் ஆகுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால தான் எஃப்ஐஎஸ் வந்து கிராஜுவலாக மேலே போவாங்க அண்ட் கிராஜுவலாக கீழே வருவாங்க. அண்ட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃப்ஐஐஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஒரு சின்ன அனாலஜி, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். என்ன அப்படின்னா எஃப்ஐஐஸ் வந்து ஒரு ஆறு மாதிரி. ஸோ இப்போ அந்த ஆறு வந்து ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கோம். அந்த ஆற்றுல நம்மளும் போகணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஆறு எந்த பக்கம் போகுதோ அதே பக்கத்தில் நம்மளும் கப்பலில் போகணும், இல்லைனா நீந்தி போகணும். கப்பலில் போகிறோமோ நீந்தி போகிறோமோ ஆறு எந்த பக்கம் போகுதோ அதே பக்கம் போகிறது தான் ஈஸி. அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும்போது தான் நமக்கு வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவங்களோட பொசிஷன்ஸை மாற்ற முடியாது. ஆற்றுல அவ்வளோ வேகமாக தண்ணி போகிறது டக்குன்னு திரும்ப முடியாது. கொஞ்சம் தூரம் போய் கிராஜுவலாக போய் தான் திரும்பி வரும். ஸோ அதே மாதிரி தான் எஃப்ஐஐஸும் அவங்களோட பொசிஷனை மாற்றுறதுக்கு கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால தான் எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஸோட பொசிஷனும் எஃப்ஐஐஸ் அண்ட் ப்ரோஸோட பொசிஷனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல ப்ரோஸ்ன்னு சொல்கிறது ப்ரொப்ரேட்டரி ட்ரேடர்ஸ், அதாவது புரோக்கர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, யாருக்கான மார்க்கெட் டேட்டாஸ் அவங்களுக்கு நிறையா இருக்கோ அவங்கள வந்து ப்ரொப்ரேட்டரி ட்ரேடர்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கர்ஸ். இப்போ ஜெரோதா இருக்கட்டும், தன் இருக்கட்டும், இல்லை என்எஸ்சியாக இருக்கட்டும், பிஎஸ்சியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணால் அவங்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா கேட்டகரைஸ் பண்ணி ப்ரோஸ்ன்னு போட்டுருவாங்க. அதனால நம்ம வந்து எஃப்ஐஐஸோட பொசிஷன்ஸை டெய்லியும் வாட்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இன்னையோட மார்க்கெட்டில் பார்க்கும்போது எஃப்ஐஐஸ் வந்து ஒரு நெகட்டிவ் சைட் போகிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நம்ம முக்கியமாக கவனிக்கக்கூடியது அவங்களோட பொசிஷன்ஸ் மட்டும் இல்லாமல் ஓஐ சேஞ்ச் எங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும். இப்போ நான் ஓஐ சேஞ்ச் நான் பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மார்க்கெட்டில் அட் த மணியிலேருந்து எந்த ப்ரைஸில் எனக்கு ஓஏ சேஞ்ச் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸில் ஓஏ சேஞ்ச் அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த ஓஏ சேஞ்ச் அதிகமாக இருக்கும்போது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரெண்டு பேருமே இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஆனால் அப்போ நம்ம நேற்று நமக்கு எஃப்ஐஐஸோட பொசிஷன்ஸ் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா தெரியும், எஃப்ஐஐஸ் கால் ஆப்ஷன்ஸை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கால் ஆப்ஷன்ஸை நிறையா வந்து செல் பண்ணியிருக்காங்க. அப்போ எஃப்ஐஐஸ் வந்து செல்லர்ஸ் தான் நிறையா இருக்கும்போது கால் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே செல்லிங் இருக்குது. அப்போது எஃப்ஐஐஸ் வந்து கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக செல் பண்ணும்போது நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் ரிஃப்ளெக்ட் ஆகிறது என்ன அப்படின்னா எஃப்ஐஐஸ் வந்து இந்தந்த பொசிஷன்ஸில் வந்து செல்லிங் அதிகமாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அப்போ நம்ம சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னா இன்னையோட மார்க்கெட் ஓரளவு இன்கேஸ் நான் சொன்னதெல்லாம் தப்பாக போய் நமக்கு வந்து டேட்டாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் மார்க்கெட்டில் அகைன்ஸ்டாக போகும். அப்படி அகைன்ஸ்டாக போச்சுன்னா மார்க்கெட் வந்து அதிகபட்சம் 24,500 வரைக்கும் போகும். அப்படின்னா உங்களோட கால் ஆப்ஷன்ஸ் நீங்கள் எடுக்கிறதாக இருந்தால் 24,500 தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ யூஸ்வலான ரூலே ஹெட்ஜிங்க்கு பார்த்தீங்கன்னா 200 இல்லைனா 300 பாயிண்ட் மேலே எடுக்கிறது தான். ஸோ அப்போ நீங்கள் ஹெட்ஜ் பண்ணாலுமே 24,500க்கு ஹெட்ஜ் பண்ணுறது நல்லது. அதே சமயம் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஓஏ சேஞ்ச் வந்து 24,000 அதிகமாக இருக்குது. அதை தாண்டி வந்துச்சுன்னா 24,800 அதிகமாக இருக்குது. அப்போது இன்னையோட மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும்போது நமக்கு ஒரு ஃபஸ்ட் டார்கெட் இல்லைனா ஒரு புல் பேக் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா 24,000லையும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 23,800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நமக்கு எஃப்ஐஐஸ் அண்ட் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது மார்க்கெட்டில் இந்த எஃப்ஐஐஸோட டேட்டாஸையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸையும் சேர்த்து வச்சு நமக்கு பார்த்தோம்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு கொஞ்சம் கிளியராக பெட்டராக புரியுது. அப்போது இன்றைக்கி வந்து நமக்கு ப்ரைஸ் ரிஜெக்ஷனுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு 45 மினிட்ஸ் ரூல் நான் முன்னாடியே இந்த 3 நாளாக ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மார்க்கெட் வந்து எந்த ட்ரெண்டில் போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த 45 மினிட்ஸ் ரூல் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு பண்ணலாம். என்னன்னா நீங்கள் வந்து 10 அண்ட் 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெறும் 9 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 9லேருந்து மார்க்கெட் எப்போ எல்லாம் கீழே வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் நேத்தோட மார்க்கெட் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன டைம் ஃப்ரேம் போகிறேன். ஏன்னா இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு அதுதான் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. ஆனால் நமக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் ரூல் சொன்னோமா, அப்போது 9:15க்கு ஆரம்பித்தது நமக்கு வந்து 9:30க்கு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிடுச்சு. இந்த 9:30க்கு முன்னாடியே 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கெட் காண போயிடுச்சு. அப்போ இந்த ஆரஞ்ச் கலர் வந்து பார்த்தீங்கன்னா 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் நீங்கள் ஒரு வேளை கவனிக்கல அப்படின்னா இங்கே நான் காமிக்கிறேன். ஸோ இந்த ஆரஞ்ச் கலர் பார்த்தீங்கன்னா 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் கிரே கலர் வந்து 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். மார்க்கெட்ஸ் பாசிட்டிவாக இருக்குன்னா இந்த 2 சிம்பிள் மூவிங் ஆவரேஜுக்கும் மேலே தான் மார்க்கெட் இருக்கும். மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குன்னா இந்த இடத்துல கீழே இருக்கும். அப்போது இந்த இடத்துல யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து டெசிஷன் எடுக்கக்கூடாது அண்ட் மார்க்கெட்டை நீங்கள் வந்து பொசிஷன்ஸும் எடுக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11:36க்கு கரெக்டாக நம்மளோட 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா அங்கே வந்து ஒரு டவுன் ஃபாலிங் வந்திருக்கு. இந்த டவுன் ஃபாலிங்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே வந்திருக்கு. அப்போ இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே வந்தோடனே நான் பொசிஷன் எடுக்கணுமானா கூடாது. சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் கீழே வந்ததுக்கப்புறம் பொறுமையாக வெயிட் பண்ணி இந்த இடத்துல ஒரு புல் பேக் இருக்குது பாருங்கள், இந்த புல் பேக்கில் நீங்கள் வந்து பொசிஷன் எடுக்கணும். ஸோ இந்த இடத்த வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த புல் பேக்கில் எடுக்கணும். அப்போ நான் புல் பேக்கில் தான் பொசிஷன் எடுக்கிறது பெட்ரு. அண்ட் ரெண்டாவது 2 சிம்பிள் மூவிங் ஆவரேஜுக்கும் கீழே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் நான் வந்து புட் ஆப்ஷன்ஸ் எடுக்க போகிறேன். இல்லை 2 சிம்பிள் மூவிங் ஆவரேஜுக்கும் மேலே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பொசிஷன்ஸில் மேலே இருக்குன்னா நான் வந்து பாசிட்டிவாக இருக்க போகிறேன். ஸோ இது வந்து 15ஆம் தேதி நமக்கு வந்து புதன்கிழமைக்கான மார்க்கெட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் இந்த இடத்துல நமக்கு 9:50க்கு இருக்கும். 45 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 9:50 இந்த இடத்துல நான் பொசிஷன் எடுத்துடக்கூடாது. செகண்ட் கேண்டிலே நான் எடுக்க மாட்டேன். ஆனால் இந்த இடத்துல நமக்கு ஒரு புல் பேக் வந்திருக்கு பாருங்கள், ஆப்போசிட் டைரக்ஷன் புல் பேக் வந்துட்டு வர கேண்டில். ஸோ இந்த கேண்டில் நம்ம பொசிஷன் எடுத்தோம்னா மார்க்கெட்டில் நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல அப்படி இல்லைன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எடுத்து கிராஸ் ஆகும் பாருங்கள், அந்த இடத்துல நம்மளோட பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து 45 மினிட்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணலாம். இல்லை இண்டிகேட்டர்ஸ் வேணும்னா நீங்கள் ரொம்ப சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது ட்ரேட் வியூவில் இருக்கட்டும் இல்லை உங்களோட புரோக்கர் சைட்டாக இருந்தாலும் சரி அந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் கிளியராக பொசிஷன் எடுக்க முடியும். ஸோ டைரக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொசிஷன் எடுங்க. ஏன்னா நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் அண்ட் ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நெகட்டிவாக இருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட்டில் கேப் அப் அண்ட் கேப் டவுன் இல்லாததுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நமக்கு கிளியராக தெரியுது. ஸோ நீங்கள் கிளியராக பார்க்கணும் அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் கேப் அப் அண்ட் கேப் டவுன் இல்லை. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து நெகட்டிவாக இருக்காங்க. ஆனால் நமக்கு குளோபல் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா ஆயில் ப்ரைஸ் வந்து குறைஞ்சதாக இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும்
நீங்கள் ஆயில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு மிட் நைட் வந்து 1 ஹவர் பிரேக் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் வந்திருக்கு. ஸோ ஆயில் ப்ரைஸ் வந்து $90 கீழே வந்திருக்கு. 110லேருந்து $90 வந்திருக்கு. அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் கம்மியாக வந்திருக்கு. ஐ மீன் ஒரு $20 கம்மியாக வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு குளோபல் மார்க்கெட்ஸ் ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஆனால் நம்மளோட இந்தியன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் குளோபல் மார்க்கெட்டுக்கு மாதிரி ரியாக்ட் ஆகாது. ஏன்னா எஃப்ஐஐஸ் அண்ட் ப்ரோஸ் வந்து இப்போதைய நிலைமையில் இந்தியன் மார்க்கெட்டை ரொம்ப ஸ்டேபிள் மார்க்கெட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிறனால நிறைய இன்வெஸ்டிங், அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ்க்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு இன்னையோட மார்க்கெட்டில் கீ பொசிஷன்ஸ் இருக்குது பாருங்கள், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ், அந்த இடத்துல வரும்போது கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இன்னையோட மார்க்கெட் நம்ம நெகட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதான் எதிர்பார்க்குறோம். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ இல்லை கமெண்ட்ஸோ டவுட்ஸோ இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.